ஹோட்டல் ஸ்டைல் வெள்ளை குருமா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் தேங்காய், முந்திரி பருப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், கசகசா, சோம்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து பச்சை பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு அரை சைஸ் தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும், ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. மூடி போட்டு விசில் போட்டுருங்க. ஒரு 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துட்டோன்னா சூப்பரான ஒரு வெள்ளை குருமா ரெடியாக இருக்கும். இறக்கும் போது ஒரு ஆஃப் லெமன் வந்து புளிஞ்சி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான், சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் வெள்ளை குருமா ரெடி. இது இடியாப்பத்துக்கு தான் செம காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் சப்பாத்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.